இறைவன் மேல் பாரத்தை போட்டு கடமையை மறக்காதே. மாட்டுக்காரன் மேய்ச்சல் காட்டுக்கு ஓட்டித்தான் போவான். மேய வேண்டியது மாடுதான். இறைவன் மந்திரவாதி. அவன் படைத்த மாஞ்செடியே இந்த உலகம். இறையுணர்வற்ற மனித சமுதாயம், வரையறையற்ற விலங்குகள் வாழும் வனம். பொறுமையே தவம், திருப்தியே மகிழ்ச்சி, கருணையே புண்ணியம், இறைவன் நாமமே இன்பம். உடல் என்னும் இயந்திரம் வேலை செய்ய உணவு என்னும் எண்ணெய் அவசியம். உண்ணலும் ஓர் கடமை. ஒழுக்கம் உயர்வை தரும். உலகம் முழுவதும் ஒழுக்கத்தோடு நடந்தால் எங்கும் சாந்தி நிலவும். வித் என்றால் ஒளி, யா என்றால் அது ஒளியை தரும், அது வித்யா. இன்றைய உலகம் அமைதியையும் அணுகுண்டையும் விரும்புகிறது. ஆனால் ஒன்று வந்தால் மற்றொன்று ஓடிவிடும். இரும்பு நீருடன் சேர்ந்தால் துருப்பிடிக்கும், நெருப்புடன் சேர்ந்தால் தூய்மையாகும். நாமும் சேருமிடத்திற்கு ஏற்ப மாறுவோம். பிறப்பு இறப்பு என்னும் பிணி நீங்கவே இப்பிறவியை நல்வழியில் செலுத்த வேண்டும். இறைவனிடம் தாம் வேண்டியது கிடைக்காதவர்களே இறைவன் இல்லை என்பார்கள். நாளைய உலகம் இளைஞர் கையில். அவர்கள் முயன்றால் முடியாததில்லை. பக்தி, உறுதி, சத்தியம், தர்மம் என்னும் நான்கும் கால்களாக கொண்ட மண்டபம் போன்ற சான்றோரை மாயை என்னும் காற்றால் அசைக்க முடியாது. தியாகம் என்னும் ஆரோக்கியம் இல்லையானால் தன்னலம் என்னும் வியாதி வந்துவிடும். சமுதாய தர்மம் என்னும் மரத்தை வளர்த்தே தனிமனித சுதந்திரம் என்னும் கனியை அடைய வேண்டும். ஏட்டுக்கல்வி உடல் கூட்டை காக்கவே உதவும். மோட்ச வீட்டு கல்வியையே ஈட்டிக்கொள்ள வேண்டும். ஆசை என்னும் விலங்கு அருந்தால் ஆனந்தம் என்னும் ஊருக்கு நடந்து செல்லலாம். இயற்கையில் பரிசுத்தமான பஞ்சபூதங்களும் செயற்கையால் கெட்டு விடுகின்றன. மனிதனும் அவ்வாறே. மனம் மெல்ல மெல்ல தனது இயற்கையான தெய்வீகத்தை மறந்து செயற்கையால் பேய்த்தன்மையை அடைந்து விடுகிறான். பணத்தை நாம் ஆள வேண்டும், பணம் நம்மை ஆளவிடக்கூடாது. இறையுணர்வு என்னும் கண்களை இழந்தால் இடுக்கண் என்னும் குழியில் விழுவர். உலக அரங்கிலே இந்தியாவிற்கு ஒரு உயர்ந்த இடம் உண்டு. அதற்கு நம் பாரத பெண்மணிகளின் பண்பே காரணம். இருண்ட அறையில் விஷப்பூச்சிகள் சேரும். தூய்மையற்ற மனதில் அழுக்காறு, அவா, வெகுளி என்னும் நச்சுப்பூச்சிகள் சேரும். பெற்ற மக்களை செவிலியர் வளர்க்கவிட்டால் பெற்றோர்களை யார் என்று பிள்ளைகள் கேட்கும். ஐம்பொறிகளை அளித்த இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றி அவற்றை நல்ல வழியில் செல்ல விடுவதே. ஓம் சாய்ராம்.